வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்றைய தினம் முக்கியமான ஒரு பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஜோதிடம் அப்படின்னு நம்ம கையில் எடுத்துட்டோம்னாலே பலரும் பயப்படும் ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா அது ராகு பகவான் தான். என்ன காரணம் அப்படின்னாக்கா அவருடைய தசாகாலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது பெரும்பான்மையாக வளர்ச்சி இல்லாமல் போயிடுது. நிறைய சோதனைகளும் வேதனைகளையுமே அவங்க அனுபவிக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை உணர்கிறாங்க. அந்த உணர்தல் அப்படியே எல்லோரிடத்திலும் பகிர்கின்ற பொழுது அது தெரிய வருகின்ற பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா ராகுனாலே ஒரு முன்னேற்றம் இருக்காது, நம்மளை சோதிக்க தான் போகுது, நம்மளால் எதுவும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி வச்சிருக்குது. உண்மையிலே அது அப்படித்தானா அப்படின்னாக்கா இல்லை. அதே ராகு அவர் மட்டும் நினைச்சார் அப்படின்னாக்கா ஒரு சாதாரண மனிதனை உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு உயர்த்திடுவாருங்க. ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வாழும் ஒரு மனிதரை, ஒரு நபரை நாடு முழுவதும் அறியப்படும் ஒரு பிரபலமாக மாற்றும் சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா அது ராகு கிட்ட தான் இருக்குது. அப்படின்னா அந்த ராகு நம்ம ஜாதகத்தில் என்ன மாதிரி இருந்தாக்கா நமக்கு ஒரு ராஜ யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களில் யாருக்காவது ராகு தசை வர இருக்கலாம், அல்லது நம்மளுடைய நண்பர்கள் அல்லது நமக்கு தெரிந்த ஒரு பிரபல்யமானவங்களுடைய ஜாதகம் நமக்கு கிடைக்குது. அவங்க உயர்ந்த இடத்த, உயர்ந்த அந்தஸ்தில், உயர்ந்த பொறுப்பில், செல்வம் செல்வாக்கோடு வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னும்போது அது போன்ற ஜாதகங்கள் நம்மளுக்கு கைக்கு வரும்போது ஏன் எதுக்கு என்ற கேள்விகளை முன்வைத்து ஆய்வு செய்கின்ற போது இந்த மாதிரியான தன்மைகள் இருக்குதா அப்படின்ற கூர்ந்து கவனிக்க இது உதவும். இது போன்ற நிலைப்பாடுகளுக்கும் அடுத்ததாக நமக்கு வரும் வாடிக்கையாளரின் ஜாதகத்தில் ராகு ஒரு கெடுதலை மட்டுமே செய்வாருன்னு நம்ம பொதுவாக நினைப்பதற்கு மாறாக யோகத்தையும் செய்யும் அந்த அனுகூலம் அந்த ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆய்வின் மூலம் தெரிந்து கொள்வதற்கு நம்ம அவசியம் அவருடைய தொடர்புகளை எப்படி இருந்தால் ஒரு ராஜயோகத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்து கொள்வது நல்லது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம இன்று பார்க்க இருக்கும் இந்த பதிவு ராகு ராஜயோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவர் எத்தகைய தொடர்புகளில் இருந்தாக்கா ராஜயோகத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ அதனால் நண்பர்கள் அனைவரும் வழக்கம் போல் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களுக்கே உங்களுடைய ஜாதகங்களில் கூட நீங்கள் நம்ம சொல்லும் இந்த விதிகளை அதில் அப்ளை பண்ணி பாருங்கள். இது போன்ற தொடர்புகள் இருக்குதான்னு பாருங்கள். அப்போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நன்மையை பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போது நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு துறையை மனசில் நிறுத்திங்க. அதாவது அது ஒரு கலைத்துறையாக இருக்கலாம், அல்லது ஒரு சினிமாவாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரமாக இருக்கலாம், விளையாட்டுத் துறையாக இருக்கலாம், இசைத்துறையாக இருக்கலாம், அல்லது ஒரு டிவியில் ஒரு பிரபலமாக இருக்கிறவங்களாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு துறையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த உயர்ந்த நிலைக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா அவங்க அந்த அளவுக்கு எல்லோருக்கும் அறியப்பட்ட ஒரு நபராக வந்துடுவாங்க. எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க. எல்லோரும் அவங்கள பற்றியே பேசுவாங்க, ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை கண்டு வியப்பாங்க. இருந்தால் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இப்போ சமீபத்தில் உங்களுக்கு விளையாட்டுத்துறையை பிடிச்சிருக்குதுன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிங்க. ஒரு 15 வயது சிறுவனை பற்றி அந்த கிரிக்கெட் அந்த துறை, அந்த உலகம், அந்த விளையாட்டுத்துறையை எல்லோரும் பேசினாங்க. அந்த விளையாட்டை ரசிக்கும் நாம் சாதாரண சாமானியர்கள் கூட அவரை பற்றி பேசினாங்க. அவருடைய செயல்பாடுகளை கண்டு வியந்தாங்க, ஆஹா ஓஹோன்னு முதல்ல புகழ்ந்தாங்க. அவரை இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் கொண்டுட்டு போகுது அப்படின்னாக்கா
இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பெயர், திடீர்னு ஒரு புகழ், திடீர்னு ஒரு வாய்ப்புகள், திடீரென்று ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகிற விஷயங்கள், இதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதற்கு ஒரு மூல காரணம் அப்படின்னம்னாக்கா நம்ம வந்து ராகுவை சொல்லலாம். அப்படிப்பட்ட ராகு உங்கள் ஜாதகத்தில் எப்படிலாம் இருந்தாக்கா அது வந்து இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை நமக்கோ அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கோ அல்லது நம்மை தேடி வரும் வாடிக்கையாளர்களுக்கோ அது வந்து சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்கிற விஷயங்களை எப்பயும் போல் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அல்லது ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு மனதில் பதிய பண்ணிங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத எந்த ஒரு சிறிய தவறுகளும் இல்லாமல் இப்படி இருந்தால் 100% இது வந்து சக்ஸஸாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ அந்த வகையில் ராகுவை பொறுத்தவரையிலும் திரிகோண பாவங்களில் இருப்பது சிறப்பல்ல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ராகு 1, 5, 9 திரிகோண பாவங்களில் ராகு இருப்பது சிறப்பில்லை. என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிவினை கிரகம் நண்பர்களே. அதனால் வந்து உயிர்காரகத்துவத்தில் முக்கியமான ஒரு அமைப்பில் இருக்கும் இந்த 1, 5, 9 என்னும் திரிகோண பாவங்களில் ராகு பகவான் அமர்வது அது வந்து பெரிய மேன்மையை தராது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அப்படி வந்து அவர் வந்து 1, 5, 9 இருந்தார் அப்படின்னாக்கா சுபர்களின் தொடர்பு அவசியம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்களால வந்து பெரிய வளர்ச்சியோ புகழையோ பெற முடியாது அப்படிங்கிறதுல நிதர்சனமான உண்மை. அவங்கள பொறுத்தவரையிலும் பெயர் புகழ் பெற ரொம்ப போராட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுல விடாமுயற்சி தொடர் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்க அந்த ஒரு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து பெறணும் அப்படின்னாக்கா ரொம்ப கடினமான உழைப்பு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இருப்பினும் ஒரு ஆஹா ஓஹோன்னு சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த 1, 5, 9 ராகு பகவான் இருப்பது சிறப்பில்லை. சரிங்களா? அடுத்ததாக வேறு எங்கே இருந்தால் இவர் வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்குறார் அப்படின்னும் பொழுது இவரை பொறுத்தன வரலும் 3, 6, 10, 11 இந்த பாவங்களில் இருக்கின்ற பொழுது ராகு சிறந்த பலன்களை கொடுக்கின்றார். இப்படி 3, 6, 10, 11 இருக்கின்ற பொழுது இவருடைய பகை கிரகங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தொடர்பில் வரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கே தொடர்பு அப்படிங்கிறது வந்து சேர்ந்து இருக்கலாம், அல்லது பார்வையில் இருக்கலாம், அல்லது சாரத்தில் இருக்கலாம். இந்த 3 நிலைகளில் எப்படி இருந்தாலும் அது வந்து தொடர்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால் வந்து ராகுவை பொறுத்தவரையிலும் 3, 6, 10, 11 இருப்பது சிறப்பு. அந்த மாதிரி இருந்துட்டார் அப்படின்னாக்கா சூப்பர் அப்படின்றது டிக் அடிச்சிங்க. ஆனால் அப்படி தான் இருக்கிறாரு. ஆனால் கூட வந்து சனீஸ்வர பகவானோ செவ்வாய் பகவானோ சூரிய பகவானோ இவங்களாம் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா ராகு பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு வந்து இருந்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னாக்கா 3, 6, 10 இருந்தால் ஆஹா ஓஹோன்னு செய்வார்னு சொல்லுவாங்க. எனக்கும் 3, 6, 10 தான்ப்பா ராகு இருக்கிறாரு, ஆனால் ஒன்றுத்தையுமே காணுமே அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போது இருந்து அவர் பலவீனப்பட்டு இருக்கிறார், பங்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, வேறு ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறார், அப்போ யாரோட சேரலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்த கேள்வி வரும் இல்லைங்களா? இயற்கை சுபரான குருவோடு சேர்ந்திருப்பது சூப்பர். அடுத்தது இன்னொரு தொடர்பு அப்படின்னாக்கா எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தின் சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 3, 6, 10 3, 6, 10, 11 இந்த பாவங்களில் இருக்கின்ற பொழுது அவர் செயற்கை தொடர்பு அப்படின்னு வந்துடுச்சுன்னா சுபகிரகங்களோடையும் சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களோடையும் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பாவர்களோடு சேர்ந்து இல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருந்துடுச்சு அப்படின்னாக்கா சூப்பருங்க. அடுத்ததாக பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது இப்போ 3ஆம் பாவத்தில் இருக்கிறத வச்சுக்கோங்க. முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், நல்ல முயற்சி இருக்கும் அப்படின்னாலும் அந்த பாவகம் இருக்குது பார்த்திங்களா, அது சுபகிரகத்தின் வீடாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் எந்த ஸ்தானத்தில் வேணாலும் இருக்கட்டுங்க, அவர் எந்த பாவத்தில் வேணாலும் இருக்கட்டும், 1, 5, 9 தவிர்த்து அதை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதை தவிர்த்து மீதி 6ஆம் இடத்துல இருக்கட்டும், 8ஆம் இடத்துல இருக்கட்டும், 12ஆம் இடத்துல இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும். குறிப்பாக 8ஆம் இடத்துல இருக்கிறத கூட வச்சுங்க. ஏன்னா 8ஆம் இடம் என்பது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கறதுலையே அதிகமான சங்கடத்தை கொடுக்குற ஒரு பாவகம் அப்படின்னாக்கா 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதையே கூட நம்ம வந்து கையில் எடுத்துக்குவோம். அப்படி 8ஆம் இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறாரு கன்ஃபார்ம் ஆகி போச்சு அப்படின்னாக்கா பயப்படாதீங்க. அவர் சுபகிரகத்தின் வீட்டில் இருக்கிறாரான்னு பாருங்கள். சரிங்களா?
அப்படி அவர் சுபகிரகத்தின் வீடாக இருந்துடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு கூடுதலாக ஒரு 20 மதிப்பெண் நீங்கள் கொடுக்கலாம். அவரை பொறுத்தவரையிலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய பகை கிரகங்களின் தொடர்பில் இல்லாமல் இருக்கிறாரான்னு பார்த்துக்குங்க. அதாவது பார்வை, சேர்க்கை, சாரம் இந்த 3 நிலைப்பாடுகள்லையும் அவருக்கு அவருடைய பகை கிரகங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா சிறப்பு. அப்போது கூடுதலாக ஏற்கனவே ஒரு 20 மதிப்பெண் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு 30 மதிப்பெண் கொடுத்துருங்க. 50 மதிப்பெண் ஆயிடுச்சிங்களா? இப்போது அவருடைய தொடர்பில் சுபகிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க. சுபகிரகங்கள் இருக்குது அப்படின்னும்போது ஒரு குரு ஆட்சி பெற்று அவருடைய தொடர்பில் இருக்கிறார், அல்லது ஒரு சுக்கிரன் ஆட்சி பெற்று ஒரு தொடர்பில் இருக்கார். இவங்க இருவருமே அந்த லக்னத்திற்கு யோக கிரகங்களாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இத்தகைய நிலைப்பாடுகள் எல்லாம் இருந்து இவருக்கு வீடு கொடுத்த கிரகம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த வீடு கொடுத்த கிரகம் இவருக்கு மறையாமலும் லக்னத்துக்கு மறையாமலும் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்புங்க. சரிங்களா? இப்படி 4 விதங்களில் இதை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். 1, வீடு கொடுத்தவர், அதாவது டெபாசிட்டர் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது சுபத்தன்மையாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து அவர் பெற்ற தொடர்புகள் அது எல்லாமே கொஞ்சம் பாவகரங்களின் தொடர்பு இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இது 2. அடுத்ததாக 3வதாக சுபகிரகங்களின் தொடர்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இது 3. 4வதாக வீடு கொடுத்த கிரகம் இவருக்கும் லக்னத்துக்கும் மறையாமல் இருக்குதா, கெட்டு போகாமல் இருக்குதா, பலவீனப்படாமல் இருக்குதா, பங்கப்படாமல் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க. இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த கிரகம் 1, 5, 9 தவிர வேறு எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ராஜயோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் நண்பர்களே. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு யோகத்தை தரும் கிரகம் நல்ல வயதில் வர வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது ரொம்ப குழந்தை பருவத்துலேயும் வந்துடக்கூடாது, வயதான காலத்துலேயும் வந்துடக்கூடாது. உதாரணமாக நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபலத்தின் பெயரை இங்கே பதிவு செய்கிறேன். அவர் விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட கிரிக்கெட் வீரர், இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி என்று அழைக்கப்படும் மகேந்திர சிங் தோனி அவர்கள். அவருக்கு இந்த ராகு பகவானுடைய அந்த காலகட்டத்தில் தான் அவருடைய ஜாதகத்தில் இந்த யோகம் மிக பிரபலமாக அவரை தூக்கி விட்டுது. அதுக்கு முன்னாடி அவரை யாருன்னே தெரியாது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சரியான பருவ வயதில் அவருக்கு அந்த யோகம், அந்த யோக காலம் அப்படிங்கிறது வந்தது. அவருடைய 25 வயசுக்கு மேலே அந்த யோக காலம் வந்தது. கிட்டத்தட்ட 18 வருஷம். அவர் இன்றைக்கி அவருடைய சொத்து மதிப்பாகட்டும், அவருக்கு இருக்கிற அந்த அந்தஸ்தாகட்டும், புகழாகட்டும், எல்லோருமே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அப்படி இது எல்லாத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னாக்கா மற்றைய கிரகங்களை காட்டிலும் எல்லா கிரகங்களும் யோகத்தை கொடுக்கும். எல்லா கிரகங்களுக்கும் அந்த நிலைப்பாடு உண்டுன்னாலும் நம்மளை அண்ணாந்து பார்க்க வைக்கும் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அது ராகு தாங்க. அதனால் இப்போ நாம் சொன்ன இந்த அமைப்புகளில் உங்களுடைய ஜாதகங்கள்லையோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களின் ஜாதகங்கள்லையோ அல்லது உங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் ஜாதகங்கள்லையோ இருந்தது அப்படின்னாக்கா முழு நம்பிக்கையோடும் முழு உற்சாகத்தோடும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ராகு தசை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை, விமர்சனங்களை நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்கள். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.